வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கென்று நீண்ட நெடிய வரலாறு உண்டு. 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு 2 ஆண்டுகள் கூட அவர் தன் ஆட்சி பொறுப்பை நிறைவு செய்ய இயலாத வண்ணம் காலன் அவரை பிரித்து எடுத்துக்கொண்டது. அதன் பிறகு இடைக்கால முதலமைச்சராக நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் பொறுப்பு வகித்தார். பின்னர் முதலமைச்சராக பெரியாரின் பேராதரவுடன் கொள்கை வாரிசு இவர்தான் என்று பெரியாரால் முழக்கப்பட்டு கலைஞர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவ்வாறு தமிழகத்தின் முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் ஆதிக்க மனப்பான்மையுள்ள திராவிட இயக்க கொள்கை சிந்தனையாளர்கள், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், திராவிட இயக்கத்தின் சிந்தனை என்பது சமத்துவம், சமூக நீதிதான். ஆனால் இதில் ஆதிக்க வர்க்க மனநிலை கொண்ட சிலரும் திராவிட இயக்கத்தின் முன்னேற்றக் கழகத்தில் தங்கள் கொள்கைக்காக, பெரியாரின் கொள்கைக்காகவும் பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைக்காகவும் கட்டுப்பட்டு இங்கே பயணித்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக வருவதை அவர்களால் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை. அதேபோல் இரட்டை தலைமை, முதலமைச்சர் ஒருவர், பொதுச் செயலாளர் ஒருவர் என்ற நிலையிலிருந்து கலைஞர் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் என்ற பொறுப்பை கொண்டு வந்து தான் தலைவர் என்று பொதுக்குழுவை கூட்டி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அது திராவிட முன்னேற்றத்தின் தலைவராகவும் தமிழக முதலமைச்சராகவும் அவர் பயணிக்கின்றார். ஆனால் அவர் அதிகாரத்தில் இருக்கின்றார். அதனால் அவர்களால் ஒன்றும் செய்யவில்லை. மனம் குமுறிக்கொண்டே இருந்தார்கள். 1971 தேர்தல் வருகிற பொழுதும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் இந்த இடத்தில் உற்று நோக்க வேண்டும். காங்கிரஸ் அல்லாத திராவிட முன்னேற்றக் கழகம் 1971 அஇஅதிமுக பிரியாமல் மிகப்பெரிய வெற்றியை, இதுவரை தமிழ்நாட்டில் நடைபெறாத மிகப்பெரிய வெற்றியை 1971 தேர்தலில் சந்தித்தது. ஆனால் இதை பொறுத்து கொள்ள முடியாத டெல்லி லாபி திராவிட முன்னேற்றக் கழகத்தை பிரித்தால்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்கடிக்க முடியும் என்ற நிலைக்கு வந்த பிறகு அதற்கான காரணங்களை தேடிக்கொண்டிருந்த போதுதான் எம்ஜிஆர் வசமாக சிக்கினார். இதற்காக வருமான வரி கணக்கில் அதை பயன்படுத்தி டெல்லி அவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தை 2ஆக நீங்கள் உடைக்க வேண்டும், அப்பொழுதுதான் உங்களின் வரி சலுகைகள் கிடைக்கப்பெறும், எங்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று முழு மூச்சில் அவருக்கு ஆதரவு கரம் நீட்டியது. அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒரு சப்ப காரணத்துக்காக 2ஆக பிரித்தார். அதை பொறுத்து காத்து கொண்டிருந்த மேல்தட்டு வர்க்க திராவிட இயக்கத்தின் வழித்தோன்றல்களான உறுதிமிக்க தலைவர்கள் அவர் பின்னால் சென்றார்கள். கலைஞர் பின்னால் நின்றவர்கள் கொள்கைவாதிகள் மட்டுமே, கொள்கை பிடிப்பில் உறுதியாக நின்றவர்கள். ஆனால் எம்ஜிஆர் பின்னால் சென்றவர்கள் கலைஞர் அதிகாரத்திற்கு வந்துவிட்டார், கலைஞர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக வந்துவிட்டார் என்ற ஒரே மனக்குமுறலில் இருந்தவர்கள் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தவுடன் அவர் பின்னால் சென்றார்கள். மக்களும் நடிக முகத்தில் மிகப்பெரிய ஆதரவை அவர்கள் கொடுக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் அவருக்கு ஆதரவித்து கொடுத்தது. அவர் 130, 132 இடங்களை சேர்த்து ஆட்சியை தக்க வைத்து கொண்டிருந்தார் 3 தேர்தலிலும். ஆனால் உள்ளாட்சி அமைப்புகளில் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. ஒரு நாடாளுமன்ற தேர்தலிலும் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. அதனால் உள்ளாட்சி தேர்தலையே அவர் நடத்துவதையே நிறுத்திவிட்டார் என்பதெல்லாம் வரலாறு. அது இருக்கட்டும். இப்படி பிரிந்து சென்ற தலைவர்கள், இதில் நாவலர் நெடுஞ்செழியன் கொஞ்ச காலம் தாக்கு பிடித்தார். கலைஞர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபொழுது கட்சியை உடைத்து கொண்டு தான் தனி கட்சி தொடங்கி கொஞ்ச நாள் பயணித்து மீண்டும் எம்ஜிஆர் அதிகாரத்திற்கு வந்தபொழுது அவரோடு இணைந்து கொண்டார். எம்ஜிஆர் அவர்கள் சுயபுத்தி இல்லாத, எம்ஜிஆர் அல்ல, நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் சொல் புத்தி மட்டும் உள்ளவர். அவரால் சுயபுத்தியாக செயல்பட முடியாது என்பது பேரறிஞர் அண்ணாவாலேயே விமர்சனம் வைக்கப்பட்டவர். அவர் பல்கலைக்கழகமாக, திராவிட கொள்கையின் பல்கலைக்கழக புத்தகமாக அவர் இருந்தாலும் கூட அவரால் சுயமாக ஒரு அதிகார தோரணத்தை கைப்பற்றி தான் சுயமாக செயல்படுவது என்பது அவரால் இயலாத காரியம். அதனால் தன்னை கலைஞரோடு மாறுபட்டு குமுறிப்போன் தலைவராக வந்துவிட்டாரே, தமிழக முதல்வர் ஆகிவிட்டாரே என்ற உச்சத்தின் இருந்த வெறுப்பின் உச்சத்தில் இருந்த நாவலர் நெடுஞ்செழியன், எஸ்டிஎஸ் வீரப்பன் போன்றவர்களெல்லாம் எம்ஜிஆர் பின்னால் அணிவகுத்து நின்றார்கள். அவரும் அதிகாரத்தின் உச்சத்திலேயே தொடர்ந்து பயணித்தார். ஆனால் அவர் கட்சி ஆரம்பித்ததில் எந்த கொள்கையும் இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பித்ததில்
பேரறிஞர் அண்ணா அவர்கள் வகுத்த கொள்கை அப்படியே தொடர்ந்து கலைஞர் அவர்கள் பின்பற்றி கொண்டே வந்தார். இப்பொழுது நீங்கள் பார்க்க வேண்டும், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்துவிட்டார். ஆனால் அவரை எதிர்த்து களம் கண்ட எம்ஜிஆருடன் பயணித்தவர்கள், எம்ஜிஆருக்கு கொள்கை இல்லை, ஆனால் மக்கள் ஆதரவு இருந்தது. மக்கள் ஆதரவு மட்டும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் வழங்கியதால் அதில் வெற்றி பெற்று அதிகாரத்தை தக்க வைத்து கொண்டார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து 13 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் கொள்கை உறுதியோடு ஆட்சி அதிகாரத்தில் இல்லாவிட்டாலும் கொள்கை உறுதியோடவே பயணித்து கொண்டிருந்தது எதிர்க்கட்சியாக. இதை நீங்கள் உற்று நோக்க வேண்டும். கலைஞர் அந்த இயக்கத்தை அந்த 13 ஆண்டுகளும் உட்கட்டமைப்பு கலைந்து போகாமல் போற்றி பாதுகாத்தார். கழகம் வீடு நடை போட்டிருந்தது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2ஆக பிளவுவிட்டது. 2 அணிகளாக செயல்பட்ட போது 1989 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. அதிகாரத்திற்கு வந்து விட்டோம் மீண்டும். ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன ஆனது, அதன் தலைவர்கள் என்ன ஆனார்கள், அதன் தொடர்ச்சியை நமக்கு தெரியும். 1991க்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை தழுவினாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பெரியாரின் தொண்டனாக கலைஞரின் நண்பனாக இருந்த எம்ஜிஆரின் பின்னால் வந்தாலும் திராவிட இயக்கத்தின் ஒன்று பார்ப்பனி அதிகாரத்தின் தலைமைக்கு கீழ் சென்றது. திராவிட இயக்கத்தின் கொள்கைவாதிகளான பேரறிஞர் அண்ணாவுடனும் பெரியாருடனும் பயணித்த பெரும் தலைவர்கள் ஒரு பாப்பாத்தியின் நிழலில், பார்ப்பனியத்தின் நிழலில் தலைமைக்கு கீழ் கட்டுப்பட்டு அண்ணா நாமும் வாழ்க, எம்ஜிஆர் நாமும் வாழ்க என்று கோஷமிட்டவர்கள் பின்னர் நாமும் போட்டுக்கொண்டு அவர்கள் பின்னால் நின்றார்கள். அதன் பிறகு என்னானது, அவர்கள் என்ன ஆனார்கள் என்பதே மிகப்பெரிய வரலாறு. கொள்கைகள் உறுதியில்லாத அந்த நெடுஞ்செழியன் அவர்கள், ஆர்.எம். வீரப்பன் அவர்கள், எஸ்டிஎஸ் அவர்கள் என்ன ஆனார்கள்? நெடுஞ்செழியனை ஜெயலலிதா உதிர்ந்த ரோமம் என்று வெளியில் தூக்கிப்பட்டார். எஸ்டிஎஸ் அதேபோல் வெளியில் தூக்கப்பட்டார். ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் ஜெயலலிதாவை எதிர்த்து தனி கட்சி கண்டார். இப்படி பெரும் திராவிட இயக்கத்தில் கலைஞரை எதிர்த்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் என் கொள்கை மறத்து போய் எம்ஜிஆர் பின்னால் பயணிக்க சென்ற முதுபெரும் திராவிட இயக்கத்தின் பெரும் தலைவர்கள் பின்னாளில் பார்ப்பனிய தலைமையின் கீழ் உதிர்ந்த ரோமங்களாக தூக்கி வீசப்பட்டார்கள். காலம் கடந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் அவர்கள் வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் மக்கள் செல்வாக்கை இழந்து சாதாரணவர்களாக இருந்தார்கள். ஆர்.எம். வீரப்பன் மட்டும் ஒரு கட்சியை தொடங்கி அதில் 2 கூட்டணியில் சேர்ந்து 2 எம்பிக்களை பெற்றுக்கொண்டார் கலைஞர் இருக்கும் பொழுதே. மற்ற அனைவருமே காணாமல் போய்விட்டார்கள். இப்பொழுது கேளுங்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறது. ஏனெனில் அதன் கொள்கை உறுதி, தொண்டர்களும் கொள்கையில் உறுதியாக இருக்கிறார்கள். எந்த பிரதிபலனும் எதிர்பாராத தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்டு. இது ஏன் தமிழ்நாட்டின் கொள்கைகள் நீர்த்து போய்விடக்கூடாது, வளர்ச்சிகள் நீர்த்து போடக்கூடாது என்பதற்காக உள்ள தொண்டர்கள். அதன் பின்னால் எத்தனையோ இயக்கங்கள் இங்கே தோன்றி மறைந்திருக்கின்றன. இன்று நீங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கொள்கை பிடிப்பில்லாத ஒரு இயக்கம் எவ்வாறு இருக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இது மட்டுமல்ல, மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்களின் திரிணாமுல் காங்கிரஸ் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மட்டுமே காங்கிரஸிடம் பிரிந்து முரண்பட்டு தேர்தலை சந்தித்த இயக்கம். தொடர்ந்து 28 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு தேர்தலில் தான் தோற்றிருக்கிறார். ஆனால் அவரது கட்சி இன்று அடித்தட்டமே இல்லாமல் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. மாறாக அவர் கட்சி அவரை நீக்கிவிட்டு புதியவர்கள் கட்சி தலைவராக வந்து கொண்டு பயணிக்கிறார்கள். ஒரு கொள்கை இல்லாத இயக்கம் எவ்வாறு அழிந்து போகும் என்பதற்கு இதுவே உதாரணம். அதுவே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து 91 தனிக்கட்சி கண்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையான தொண்டர்களின் ஆதரவை பெற்றது. அன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மீது வெறுப்பில் விழுந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரான வைகோவை தேர்ந்தெடுத்து அவர் பின்னால் பயணித்தார்கள். ஆனால் அவ்வாறு பயணித்த காலம் தொட்டு அவர் 96 தேர்தலை மட்டும்தான் தனித்து
களம் கண்டார். அங்கும் அவர் செய்த தவறு, நான் கருணாநிதியை தோற்கடிப்பேன் என்ற ஒரு பிரச்சாரம்தான் அவரை தோல்வியில் கொண்டு போய் நிறுத்தியது. அவர் ஜெயலலிதாவை எதிர்த்து தோற்கடிப்பேன், கலைஞர் வென்றாலும் பரவாயில்லை, திராவிட இயக்கத்தின் நீட்சி தொடரட்டும், ஆனால் ஜெயலலிதா போன்றவர்கள் இனிமேல் அதிகாரத்தில் வரக்கூடாது என்ற ஒரு பிரச்சாரம் செய்திருந்தால் அந்த தேர்தலில் அவரும் 1-2 சீட்டுகளை வென்றிருப்பார். ஆனால் அவர் மாறாக ஜெயலலிதாவுக்கு ஆதரவோடும் கருணாநிதியை ஒழிப்பேன் என்று பேசிய அந்த வசனம் அவரை தேர்தலில் அடியோடு 0 என்ற நிலைமையை கொண்டு போய் சேர்த்தது. அதன் பின்னால் அவர் பிஜேபி கூட்டணிக்கு போனார். மறுபடியும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கு வந்தார். மறுபடியும் 2001 ஜெயலலிதாவோடு போனார். மறுபடியும் 2006 திமுகவோடு வந்தார். 2004 காங்கிரஸோடு வந்தார். காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகத்து கூட்டணியோடு வந்தார். அதன் பின் பயணித்தார். மீண்டும் ஓடி போயிட்டார். 2016 மக்கள் நல கூட்டணியை கண்டார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அன்று முதிர்ச்சியில் தேர்தலை சந்தித்தார். அவர் நல்ல எண்ணம் கொண்டவராக இருந்தார். அன்று கலைஞர் முதலமைச்சராக ஆவதற்கு அவர் உறுதுணையாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவரது நோக்கம், கலைஞர் அன்று வயோதிகத்தின் முடிய இருந்தார். அதனால் இதன் பின்னால் அவர் இயலாமல் வயது மூப்பின் காரணமாக ஓய்வு கொள்ள நேரும். திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அரியணை ஏற வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் அவ்வாறு வந்துவிடக்கூடாது என்பதற்காக 2016 மக்கள் நல கூட்டணி என்று ஒன்று ஆரம்பித்து திராவிட முன்னேற்றக் கழகம் அதிகாரத்திற்கு வரவிடாமல் செய்தார். ஆனால் 99 இடங்களில் வென்றாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 132 இடங்களில் வெற்றி பெற்று அதிகாரத்தை கைப்பற்றியது. தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாமல் இருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம். ஆனால் அதன் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் மறைவிற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு 2019 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். அப்பொழுது வைகோ அவர்கள், நான் என்றும் ஸ்டாலினுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று சூளுரைக்கிறேன் என்றுதான் அவருடன் கூட்டணியை சேர்ந்தார். அதன் பிறகு தொடர்ந்து 2019 பிறகு 2026 வரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று அதிகாரத்தில் இருந்தார். அதனால் அவரோடையே பயணித்தார். ஒன்றி பயணித்து கொண்டிருந்தார். எந்தவித எதிர்ப்பையுமே அவர் செய்யவில்லை, காட்டவில்லை. மாறாக 2026 தேர்வில் ஒரு தற்காலிக தோல்வி வந்த பிறகு மீண்டும் அவர் யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அந்த பக்கம் நீங்கள் சென்று விட்டார். அதுபோல இப்போ நமக்கு கதை. திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து களம் கொண்டவர்கள் அனைவரும் மிகப்பெரிய ஜாம்பவான்களாகவும் மிகப்பெரிய கொள்கைவாதிகளாகவும் மிகப்பெரிய திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை பேசுபவர்களாக இருந்தாலும் அவர்கள் திராவிட இயக்கத்தை எதிர்த்து கொண்ட பின்னாளில் எங்கே போய் செல்கிறார்கள் என்றால், எத்தகைய கொள்கையும் இல்லாமல் எதிர்கால நோக்கமே இல்லாத தற்காலிக வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு இயக்கத்தின் பின்னால் அவர்கள் போய் சென்று நிற்பது தான் வேடிக்கையாகவும் வேதனையாகவும் உள்ளது. அப்பொழுது அவர்கள் யார் நிழலில் இருந்து கொண்டு திராவிட இயக்கத்தின் கொள்கையும் பெரியாரின் கோஷத்தையும் தொடர்ந்து எழுப்புகிறார்கள் என்ற கேள்வி நம் முன் எழுகிறது. அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பின்னாலும் திராவிட கழகத்தின் அருகாமையிலும் இருக்கின்ற பொழுதுதான் அவர்கள் கொள்கைவாதிகளாகவும் பெரியாரிஸ்டுகளாகவும் திராவிட சித்தாந்தம் பேசுபவர்களாகவும் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட்டு வெளியேறும் பொழுது, திராவிட முன்னேற்றக் கழகம் அதிகாரத்திற்கு இல்லாத பொழுது, அதை விட்டு வெளியேறுகிற பொழுது அவர்கள் சாணிக்கு சமானமாக மக்குகளாக மடையர்களாக தான் அவர்கள் பொது வெளியில் நடந்து கொள்கிறார்களே தவிர மாறாக அவர்கள் ஒரு பொதுவான 6ஆம் அறிவு கொண்ட பகுத்தறிவுவாதிகளாக நிச்சயம் நடைபோடவில்லை. அவர்களின் சூழல் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். அவர்களின் எதிர்காலம் நிச்சயம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றும் தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கும். இது இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கும் அது தொடர்ந்து பயணிக்கும் இயக்கமாக இது இருக்கும். இது தற்காலிக தொழில்தான். ஆட்சியில் அதிகாரத்தில் வரலாம் போகலாம். ஆனால் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கின்ற ஒரு இயக்கம் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கும். இந்த இயக்கத்தை யாராலும் தோற்கடித்து விட முடியாது, அழித்து விட முடியாது. தற்காலிக தோல்விகள் அதிகாரத்திற்கு வர முடியாமல் செய்யலாம். ஆனால் மீண்டும் இந்த இயக்கம் வலிமை பெற்று மிகப்பெரிய உந்து சக்தியாக தமிழகத்தில் கால் ஊன்றும். அதற்கு ஒவ்வொரு தொண்டனும் உறுதியாக இருப்பார்கள் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம்.